நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும், நாம் கேட்கட்டும். எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவரே நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர் அவரே. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னையா புதுசா சொல்ல வந்துட்ட? நாங்க கர்த்தரை நம்புறதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை தான் பேச போறேன். இந்த வேதத்துல இல்லாத நான் பேச போறது இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்களை ரிமைண்ட் பண்ண போறேன், ஞாபகப்படுத்த போறேன், அவ்வளவுதான். கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 146:5 சொல்லுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் துணையாய் வைத்திருங்கள். தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷனை கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? எதாவது மேலேயோ நம்பிக்கை வைக்கிறோம். பணத்தின் மேல நம்பிக்கை, பதவியின் மேல் நம்பிக்கை, பொருளின் மேல் நம்பிக்கை, வீட்டின் மேல் நம்பிக்கை, ஜாதியின் மேல் நம்பிக்கை, அல்லது சார்ந்திருக்கிற கட்சி தலைவர்கள் மேல் நம்பிக்கை, அல்லது மத போதகர்கள் மேல் நம்பிக்கை, குருமார்கள் மேல் நம்பிக்கை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். எனவே கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருக்கிற ஒரு மனுஷனை தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தன் துணையாய் வைத்திருக்கிற மனுஷன். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். இன்னைக்கு எது மேலேயோ நம்பிக்கை, எது மேலேயோ நம்பிக்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானவர் மேல் நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அவர் நமக்கு கொடுக்கிற கிருபையின் மேல் நம்பிக்கை, அவர் நமக்கு மேல் வைத்திருக்கிறதான விசுவாசம், நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, நம்மேல் வைத்திருக்கிற காருண்யம், நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம், இதன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, மாம்சமானது சொல்லுங்க, முடிங்க பார்க்கலாம் வசனத்தை, ஒன்றுக்கும் உதவாது. மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருங்கள். நான் சில இடங்கள்ல இந்த சாட்சியை சொல்லியிருப்பேன். குஜராத்தில் என்னுடைய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், மிஷனரி, அன்பு ஐயா பாஸ்டர் எபினேசர். அவர் ஊழியத்திற்கு போயிருக்கிற காலங்களில் இயேசுவை குறித்து அங்கே சொல்வதை சிலர் கேட்டார்கள். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கேக்கு கொடுத்து, முட்டாய் கொடுத்து, சாக்லேட் கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த நாள் அது. அப்போ 8 இருந்து பேலியாளின் கூட்டம், இயேசுவை அறியாத பிள்ளைகள் என்ன பண்ணாங்களே, இவனை எப்படியாவது மாட்டி விட்டுறணும். ஏன்னா குஜராத் எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும்ல. வீடியோ போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. என்னன்னு மதமாற்றம் பண்றாங்க. நான் ஒரு காரியம் சொல்லவா, மதமாற்றுவது கிறிஸ்தவனுடைய வேலையே அல்ல, அது இயேசுவுக்கே பிடிக்காது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் காலில் இருக்கிற தூசியை அங்கேயே உதறிட்டு வான்னு சொல்றவர் என் பரமகுரு. ஆமென் சொல்லுங்க.
இயேசுவுக்கே பிடிக்காது. அந்த வேலையை நம்ம செய்ய முடியுமா? அவர் ஆண்டவருடைய அன்பை சொன்னார், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்தார். யாரியா? எபினேசர். நான் தாங்க ஐயா. என்ன மதமாற்றம் பண்றியாமா? உன்னை ஐயா கூப்பிடுறார், இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறார். இந்த மனுஷன் பயந்து போயிட்டார், என்ன செய்வதுன்னு தெரியல. முழங்கால் போட்டார், ஜெபித்தார். ஆண்டவரே, நான் எந்த பாவம் செய்யவில்லை, நீர் என் மேல் வைத்த அன்பை நான் சொன்னேன், அவ்வளவுதான். நான் வேற ஒரு பெரிய தப்புலாம் பண்ணலப்பா. அழுதார், ஜெபம் பண்ணார், கர்த்தரை நம்பினார், கர்த்தருடைய நாமத்தை துதித்தார், கர்த்தருடைய நாம மகிமைக்காக காத்திருந்தார். சாயங்காலம் போனார், ஒரு தைரியத்தோடு போனார். எப்பயுமே நம்ம துவண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலன் குறைஞ்சு போயிடும். நம்ம பயப்படும் போது நம்முடைய ஆவி குறைஞ்சு போயிடும். நம்ம பயந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாததை போலவே நமக்கு ஒரு சோர்வு நமக்கு வரும். ஜோமனி பாருங்களேன், நல்ல கெத்தா இருக்கலாம், ஆமீன் சொல்லுங்க. அப்படியே போனாரு, போய் பார்த்தா கேட்டார், ஐயா என்னங்க ஐயா என்ன கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம்? இந்த போலீஸ்கார ஐயா சொன்னாராம், என்ன மதம் மாற்றியாமா, உன் மேல கம்ப்ளைண்ட் வருது. என்னையா நான் ஒன்றும் செய்யலையா, நான் ஆண்டவருடைய அன்பு தான் சொன்னேன், ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எல்லாம் எவிடன்ஸ் இல்லாமையா பேசுவோம் அப்படின்னாங்களாம். உடனே இந்த மனுஷன் சொன்னாராம், தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என்னையா எவிடன்ஸ் இருக்கு காட்டுங்கன்னு. அந்த மெமரி கார்டை எடுத்து போட்டு பார்த்தா அந்த மெமரி கார்டு கரெக்டா இருந்ததாம். கையை தட்டுங்களா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த சபை வளர்ந்து வருஷத்துக்கு 60 பேர் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஒருவேளை அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான் எனக்கு செஞ்சிருவான், எனக்கு அதை பண்ணிடுவான், நம்பிக்கை வைக்காத. என் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷனை தேவன் வித்தியாசப்படுத்துவார் இந்த பூமியில. கைய பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சொல்லுங்க, நீ யார் மேல நம்பிக்கையா இருக்கிற, ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 3 அல்லது 4 காரியங்களை சொல்றியா, நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கிறது தான் முக்கியம் இல்லையா? ஒரு 3 காரியம் அல்லது 4 காரியம் சொல்ல போறேன். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? நான் ரொம்ப போட்டு அறுக்க மாட்டேன், 8:30க்கெல்லாம் முடிச்சிருவேன். அதுக்கு பிறகு டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுவேன், அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், வல்லமைக்காக ஜெபம் பண்ணுவேன், கிருபைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பிள்ளை கடுப்பாக வரணும், என்ன வர வர 3/4 மணி நேரத்தில் செய்தியை முடிக்கிறீங்கிறானுவான். இல்லை வயசாகுதுப்பா எனக்கு. அன்னைக்கு நின்னும் 6 மணி வரைக்கும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ண நாட்கள் உண்டு. அல்லேலூயா. இதே சபையில் 36 மணி நேரம் தொடர் துதி ஆராதனை நடத்திருக்கேன். 36 மணி நேரம் நடத்திருக்கேன் இதே இடத்துல, ஆமென் சொல்லுங்களேன். 7 மணி நேரத்தில் ஆரம்பிச்சு 36 மணி நேரம்லாம் நடத்திருக்கிறோம். தொடர்ந்து நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் வச்சிருக்கேன், நான் பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு. சோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இப்போ 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போதும். அல்லேலூயா. ஆமா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 4 காரியம். முதலாவது, கர்த்தரை நம்பினால் என்ன பெனிஃபிட்? யோபு சொல்றாரு, யோபுவை குறித்து ஒரு கூட்டம் கேட்குது, அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதினால் உனக்கு லாபம் என்ன? என்னையா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், எப்ப பார்த்தாலும் தோத்திரம் போடுறிய, என்னையா லாபம்? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? கறி குழம்பு ஆக்கி கொடுக்கும் போது, மீன் குழம்பு ஆக்கி கொடுக்கும் போது, சிக்கன் கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது சோத்திரம் சொன்ன யோபோட பொண்டாட்டி இப்ப சொரிஞ்சிட்டு இருக்கும் சொல்றான், இப்ப ஏன் தோத்திரம் பண்ற, தூஷித்து ஜீவனை விடுறாங்கிறான். நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரையே சில டிக்கெட் நம்பிக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் தான், வேற யாரும் என் வாழ்க்கையில கிடையாது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஆமென் சொல்லுங்களேன். 4 காரியம் சொல்றேங்க. முதலாவது, நீதிமொழிகள் 28:25 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் அப்படின்னா, வேதம் சொல்லுது, அவன் செழிப்பானா. அவன் யாரு? செழிப்பான். எரேமியா 17:8 சொல்லுது, அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் செழிப்பான்.
நீங்க எரேமியாவுல படிங்க 17:8 படிங்களேன். ஆமா, வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் செழிப்பான். அவன் ஒரு பாக்கியவான். எத்தனை பேர் குடும்பத்தில் செழிப்பு வேணும்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படி நீங்க இவ்வளவு செழிப்பா இருக்கிறீங்க? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, எப்படி இவ்வளவு செழிப்பா இருக்கீங்க, பிரைட்டா இருக்கிறீங்க, வெள்ளையா இருக்கிறீங்க. வெள்ளை இதுல இல்ல, அந்த லைட்ல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எப்படி இவ்வளவு நல்லா பிரிஸ்கா இருக்கிறீங்க? ஆமா, நானும் 51 நாள் பாசிங்களா நிக்கிறேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டேன். உபவாசம் தான் என்னுடைய செழிப்புக்கு காரணம். அர்ப்பணிப்பு தான் என்னுடைய செழிப்புக்கு காரணம். முழங்கால் தான் என் செழிப்புக்கு காரணம். யாரை நோக்கி முழங்கால்? கர்த்தரை நோக்கி முழங்கால். ஆமென் சொல்லுங்க. ஆமா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28:25 அதான் சொல்றது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நான் உங்களுக்கு ப்ராபசி பண்றேன், நீ கர்த்தரை நம்பி இங்கே வந்திருந்தாயானால், வந்திருப்பீர்களேயானால், நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பட்டும், நீங்கள் செழிப்பீர்கள். I am not a grace preacher. நான் கிருபை பிரசங்கியார் அல்ல, கிருபையையும் பிரசங்கிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னை போல பாவத்தை உணர்த்தி கண்டித்து கடினமாய் பேசுகிற பிரசங்கியாரை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அரைகுறை ஆடையோடு என் ஊழியத்துக்குள்ள வரவே முடியாது. ஸ்லீவ்லெஸ் என் ஊழியத்துக்குள்ள நாட் அலவுட். டி-ஷர்ட் போட்டு பிரசங்கம் பண்ணால் வேண்டான்றுவேன். எல்லாம் கவனிக்கணும். நீ அரைகுறை ஆடையோடு என் ஊழியத்துக்குள்ள வரவே முடியாதுங்க. நீங்க யாரா வேணாரு 10,000 ரூபாய் காணிக்க கொண்டு போய் எங்கேயா கோயில் உண்டியல்ல போடுன்றுவான். நல்லா கவனிக்கணும். எனக்கு தேவை ஒழுங்கு. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்குங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தினுடைய முதல் அடையாளம் தான் அவன் செழித்திருப்பான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. செழிப்பா இருப்பேன், நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். என்னாக 14:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இங்க ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு மல்லிகை கூட்ட போய் நிக்க கூடாது. இங்க ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு ரோசா கூடல போய் 10,000 ரூபாய் காசுக்கு அவங்கிட்ட தொண்ணாந்துக்கிட்டு நிக்க கூடாது. நான் அதை ஒரு நாள் விரும்புகிறதில்லை. நான் ஒரு நாளும் அதை என்கரேஜ் பண்ணுகிறதில்லை. நீ கர்த்தரை நம்பி இருக்கிறேயானால் உன் குடும்பத்தில் ஒரு செழிப்பு இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். புரிஞ்சவங்க மட்டும் என்னோட சேர்ந்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, செழிப்பு என்பது எதை குறிக்கிறது? 4,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாம ஜம்முன்னு இருக்கணும். புரியுதா? இப்போ செழிப்புனா என்னன்னு? 10,000 ரூபாய் சம்பளம் தாயா, எனக்கு தெரியும். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி வட்டி கடன் கொடுக்க முடியாம தலைமறைவான குடும்பமும் உண்டு. 4,000 ரூபாய் சம்பளம் வாங்கி 400 ரூபாய் தசமம் கொடுத்து கர்த்தருக்கு மகிமையை வாழ்கிற குடும்பம் உண்டு. கையை தட்டி. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுவாராக. என் பிள்ளைங்க நல்லா இருந்தா சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். என் பிள்ளைங்க நல்லா பென்சில் வந்தா ஆசீர்வாதம், நல்லா இருக்கும். நல்லா கவனிங்க. வேறு நாட்டத்தோட வேர்த்துக்கிட்டு ஐயோ சேவ் பண்ண காசு இல்லைங்க, முடிவெட்ட காசு இல்லைங்க, சட்டை போட காசு இல்லைங்க. யோ, நீ வணங்குற ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். கையை தட்டி ஆமென் சொல்லி. நீ சாதாரணமான ஒரு தெய்வத்தை நீ வணங்கவில்லை. என்கரேஜ் பண்றேன். நல்லா வேலை செய்யுங்க, நல்ல கடினமா உழைங்க. டாக்டர்கிட்ட போகாம, வக்கீல்கிட்ட போகாம, மற்றவன்கிட்ட போகாம சமாதானத்தோடு குடும்பம் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்திற்கு பிறகு கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ செழிப்பான். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் ஈசாக்கினுடைய நாட்களில் வந்தது. ஆமென் தானே? அதிகாரம் 26 தான சொல்லுது, ஆபிரகாமினுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில், இன்னும் ஒரு பஞ்சம். ஈசாக்கை பார்த்து அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? தரிசனமாய் பேசினார்.
டேய் நீ எகிப்துக்கு போகாத, ஏன்னா எகிப்தை குறித்து வேதம் சொல்லுது அது கொழுமையான தேசம். நீ கொழுமையை தேடி ஓடாதடா, நான் சொல்லுகிற தேசத்தில் இங்கேயே குடியிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், இங்கே இரு. ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், என் விதிகளை அவன் கடைபிடித்தான், என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் அவன் கை கொண்டபடியால் அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆல்ரெடி நான் வாக்கு கொடுத்திருக்கிற ஈசாக்கு, இந்த பஞ்ச தேசத்தில் இங்கேயே இரு. ஆதியாகமம் 26:6 சொல்லுது, ஈசாக்கு கோராரிலே குடியிருந்தான். அங்க இங்க பாப்போம் நாம. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பறிபோகுது தெரியுமா? மற்றவங்களை பார்க்கிறதுனால. ஒன்ன நீ பார், கர்த்தரை நீ பார். அடுத்தவங்களை பார்க்கிற வேலை விட்டு, பைபிள் சொல்ற கற்பனைகளில் ஒன்று அடுத்தவனுடைய பொருளை இச்சியாதே. அடுத்தவனை பார்க்காத, அவனுக்கு வாய்த்தது அவன் வாழ்றான், அவ்வளவுதான். ஏன் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுற? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை பாருப்பா. நான் யாரையும் பார்த்து எனக்கு பொறாம வரவே வராதுங்க, அது வேண்டான்றோம். நான் அவங்க அப்படி இருக்காங்க, இருக்கட்டும், என்ன ஆசீர்வாதமா வைங்கப்பா, நான் 4 பேருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். என் பாக்கெட்டை நிரப்பி விடுங்க, நான் 4 பேருக்கு செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த எண்ணம் நமக்குள்ள வேற ஒரு பிராட் மைண்ட். நம்ம ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், நம்புங்க. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்புங்க. அவர் நம்மை செழிக்க வைப்பார், நம்புங்க. பைபிள் சொல்லுது, ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்தில், தண்ணி இல்லாத தேசத்தில், வெயில்ல பாரபாறையாய் வெடித்திருந்த அந்த நிலப்பரப்பில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றான். கையை தட்டி. நான் ஒரு ப்ராப்பர்ட்டிகளா சொல்றேன், நீ நல்லா இருக்கணும்னு அடுத்தவனை பார்க்காத. இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட உண்மை. என் ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அடுத்தவனை பார்க்காதப்பா, உன்னை நீ பாரு, அப்பாவை பாரு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு யாரையும் பார்க்கலையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தையை நம்பினான். சொல்லுகிறவர் யார்? சாதாரண மனுஷரா? சாதாரண தெய்வமா? அவர் இருந்தவர், இருக்கின்றவர், வருகின்ற உலகத்தை நியாயம் விசாரிக்கிறவர், ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் நடுவே தாவீதின் சந்ததி, விடிவெளி நட்சத்திரம், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உன் குல தெய்வத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சா நீ அவரை தவிர வேற எங்கேயும் போக மாட்ட மகளே. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்பி அதே கோராரிலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறது 26:13, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் விருத்தி அடைவீர்கள். எங்க அப்பா என்னை விட்டு போகும்போது, மரிக்கும் போது 8 லட்சம் ரூபாய் கடனோட மரித்தார். குடும்பமே அல்லோலகப்பட்டோம். பரசலுள்ள தெரியும், நடந்து வருவேன், செமினார் கோயில இறங்கி நடந்து வருவேன் நான். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் நான் செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் நான் செய்வேன். அன்னைக்கு திருச்சபையில, டிஎல்சி திருச்சபையில 30 ரூபாய் கொடுப்பாங்க மாசம் டின்னு சொல்லி. அதையும் நான் வாங்க மாட்டேன், வாங்கினதே இல்லை. என் மக்களுக்கு தெரியும். அதையும் இங்கே தான் தமிழ் அன்னைக்கு இருந்த மூப்பர் தமிழண்ணன் அவர்கிட்டே கொடுத்துருவேன், வச்சுங்கண்ணே சபைக்கு ஏதாவது செய்யுங்க. கடினமாய் உழைப்பேன், நடந்து வருவேன், அங்கேருந்து நடந்து வருவேன், நடந்தே போவேன். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பல வருஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் நினைக்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். எப்படி? நான் பார்க்கிற ஒரு இடம் உண்டு, அந்த தெய்வத்தை நான் பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு பிரியமான பிள்ளையா வளர்ந்து பாரு, அவருடைய பிரியமான பிள்ளையா இருந்து பாரு. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம்பி மனாசேயுடைய சாட்சி எங்க போனான்னு சொல்லுவேன். அவன் ஒரு பாஸ்டருடைய பையன்தான். அதுக்கு முன்னால மனாசே நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் போய் சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும்பா. உட்காந்துருக்கார் தம்பி.
பல நாள் சொல்ல, டேய் உங்க அப்பா பாடுறா, நல்ல ஊழியம் செய்யறாரா, நல்ல சபை வச்சிருக்காரா, உங்க அப்பா மாதிரி எனக்கு ஒரு அப்பா கிடைக்கலடா, சோத்திரம், ஆமென். உங்க அப்பா பில்டிங்லாம் கட்டி வச்சிருக்காரா, ஏன்டா இப்படி பண்ற? இல்ல மாமா, நான் வந்து ஆல்வின் தாமஸ்ட்ட போய் சவுண்ட் இன்ஜினியர் ஆயிடுவேன்பா, எனக்கு கடுப்பா வரும். இவன் என்னடா இவன் மனுஷனை நம்பி கிடக்கிறானே. இன்னைக்கு பாருங்க, அவனை அடிச்சும் போக சொல்லுங்க, அவன் போக மாட்டான். ஒரே ஒரு நாள் மீட்டிங்ல கர்த்தர் தட்டி தூக்குனார் அவனை, காஞ்சு என்ன விடுறது, கல்பாக்கம். திரும்பி வரும்போது சொன்ன, மாமா இந்த ராத்திரி உங்க பிரேயர்ல கர்த்தர் என்னை தொட்டாருன்னா. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு சொல்றேன்? தெய்வத்தை பார்க்கிற பண்பு. இன்னைக்கு அவனுக்கு போன வருஷம் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ப்ராபசி படி அவன் இன்னைக்கு டெல்லியில பைபிள் காலேஜ் படிச்சிருக்கான். கையை தட்டுங்க அவனுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி போகாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார் கர்த்தர். எத்தனை அழகுள்ள தெய்வம். ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆனா ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, ஒரு கட்டளை போடுறாரு, என்ன நம்பு, என்ன பாரு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க பார்க்க போறீங்க? அங்க ஒன்று, இங்க ஒன்று காலு, அங்க ஒரு காலு இல்ல. இது இல்லைங்க. நிறைய பேர் சபைக்கும் வருவான், வேற இடத்துக்கும் போவான். அப்படி அல்ல, அவரையே பாரு. பைபிள் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர போறீங்க? நான் அவரையே பார்க்கிறேன் அப்பா, நான் அவரையே பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, ஓரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது பாருங்க, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கையை தட்டி நல்ல பாட்டு. ஜீசஸ். கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ அவன் செழிப்பான். அவருடைய முகத்தை பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். Glory, glory. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா
நம்பினோர் glory to God. தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் கைவிட நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் கைவிட நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் கைவிட நாங்கள் கைவிட படுவதில்லை. கையை தட்டி ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் செழிப்பார்கள். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் செழிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் ஒரு மகிமை இறங்கி இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆமென். இரண்டாவதாய் ஒரு காரியம் சொல்றேன். நீதிமொழி 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்பி பார், உன் வாழ்க்கையில உயர்வு வரும். உன் வாழ்க்கையில உயர்வு வரும். நீ உயர்ந்திருப்பாய். இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள்லாம் அருமையான அன்பு சகோதரர் யோசுவா பாரத் உயர்வு கர்த்தரை நம்பினதினால். ஆமென் சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட 25-30 வருஷமா எனக்கு தெரியும். நல்ல நண்பர். நல்லா கவனிக்கணும். உயர்வு கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை. பக்கத்தில் கை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நல்லா வருவேன், நல்லா உயர்வேன்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்லலாமா? உங்களுக்கு இப்படி சொல்லலாமா? குழுவுக்கே காசு கொடுக்குறால கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உண்மையா நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வே. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். உயர்ந்திருப்ப மகளே. என்ன நமக்கு இந்த சமுதாயம் ரொம்ப நம்மள தாழ்ந்த ஜாதின்னு சொல்லலாம். மைனாரிட்டி பீப்புள் இருக்கட்டும், இருக்கட்டுமே. ஆனால் மெஜாரிட்டி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கையை தட்டி இந்த உலகத்தின் இரட்சகரே நம்மோடு கூட இருக்கிறார். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு காதலே வாங்க கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது 1-2 நாளாகமம் 20:20 கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நம்பு, அவரை நம்பு. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பு. எந்த நிலைமையிலும் அவரை நம்பு, நீ உயர்த்தப்படுவாய். பக்கத்தில் அப்படியே முதுவை தட்டி கொடுங்க. வேகமாக அடிச்சு விடாதீங்க, வலிக்கும். லைட்டாக அப்படி தட்டி கொடுத்து, நல்லா வருவேன், நல்லா உயர்ந்திருப்ப ஐயா, நல்லா வருவீங்க, நல்லா உயர்ந்திருப்பீங்க. இப்படி வாழ்த்த மனசு வரணும் நமக்கு. ஆமென் சொல்லுங்களேன். மற்றவனை வாழ்த்தணும், நல்லா இருப்பேன்னு சொல்லு, நீ நல்லா இருப்ப. அடுத்தவனை வாழ்த்து, அடுத்தவனை விரோதிக்காத, காய்மகரமாய் அவர்களை பேசாத, நல்லா பேசு, சந்தோஷமா இரு. ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய பிளஸ் என்ன தெரியுமா? அடுத்தவனை வாழ்த்துக்கிட்டே இருப்பேன். மைனஸ் என்ன தெரியுமா? தப்புன்னா டப்பு நேராக சொல்லிடுவேன், பின்னாடி பேச மாட்டேன். ஐயா நீங்க தப்பு பண்றீங்க, தங்கச்சி நீ தப்பு பண்ற, இங்க தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அப்படிதானே? என்னம்மா? ஆமா, தப்புன்னா தப்பு தான். ஏன்னா நான் இந்த மூட்டையை நான் சுமக்க எனக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். உயர்வுக்கு நேரா போயிடுவேன், நல்லா உயர்ந்திருப்பேன். நீங்க எங்க டென்சிங் என்ன சொல்லும் போது சொல்லு, நல்லா வருப்படா, நீ நல்லா வருவாடா. அந்த வாழ்த்து, அந்த வாழ்த்து. பிள்ளைகளை நான் வாழ்த்துவேன், பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். என் பிள்ளைகள் எழும்புகிறதை கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். என் பிள்ளைங்க எழுந்திருச்சிருக்கிறாங்க, என் பிள்ளைங்க நல்லா நிற்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
பாவம் இல்லாமல் கர்த்தரை நம்பு. பக்கத்துல கைப்பிடிக்க தான் முக்கியம். பாவம் இல்லாம கர்த்தரை நம்பு. யோசுவாவை யோசேப்பை கொண்டு போய் அந்நிய வீட்டில் விட்டாங்க. இப்போ அங்க இருக்கிறனால அழகா இருப்பான் போல இருக்கு. சோத்திரம் என்ன மாதிரி சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, எனக்கு என்ன குறை, கர்த்தரை அழகா தான் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இது அழகா பார்த்த உடனே அங்க இருக்கிற ராணி ஆசைப்படுறானே எவ்வளவு அழகு பாருங்க. அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு தான் ஆஃபர் அதிகம். அபிஷேகம் யாரு மேல இருக்கோ அவனை தான் எசபேல் பார்க்கும். பக்கத்தில் கைப்பிடிங்க. அழகு அபிஷேகம் யார்கிட்ட இருக்குதோ அவனை தான் எசபேல் பார்க்கும். அது நல்ல மையெல்லாம் வச்சுட்டு வந்து பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா யெகூ அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். யெகூ அவன் அந்த உள்ளே போகும்போது எசபேல் வாண்டடா வந்து பேசுறான். அது சிவி சிங்காரிச்சு மையிட்டு அழகுபடுத்தி வந்து பார்க்கறாளா. இவன் பாவம் அடிமையா ஏற்கனவே நந்து வெந்து அண்ணன் தள்ளி விட்டான், அடிமையில வைக்கப்பட்டான். இப்படியே வந்து இவன் பாவம் சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கிறான். இவனை பார்த்து அவ ஆசைப்படுறான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான். நம்ம அலுவலா இருந்தா என்ன செய்யும்? ஷார்ட்கட்ல ஒரு பாயசத்தை போட்டு காலி பண்ணிட்டு ராஜாவை அவன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான்ல அரசியல்ல. அன்னைக்கு செஞ்சிருக்கலாம். அவன் ஒரு வார்த்தை சொன்னா, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. நான் இப்படி சப்கான்சியஸ் மைண்ட்ல யோசிப்பேன். இந்த பீரோவை தூக்கி அங்க வைக்கலாம், அந்த மைக்கு சீட்டை தூக்கி இங்க வைக்கலாம், இந்த காரியத்தை தூக்கி அங்க வைக்கலாம், அந்த காரியத்தை தூக்கி இங்க வைக்கலாம். எல்லாத்தையும் தொட எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் உன்னை தொடுவதற்கு ராஜாவுக்கு மட்டும்தான் அருகதை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு வேணாம். பரிசுத்தத்தோடு கர்த்தரை நம்பு. உனக்கு எதிராக எழும்பி வருகிற யாராயிருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன நடந்தது தெரியுமா? இவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? அவன் நம்பி இருக்கிறான். நான் நம்புகிறவர் பரிசுத்த, நான் நம்புகிறவர். ஆமா, நம்ம தமிழ் சிஷ்யன் லுத்ரன் திருச்சபையில் அநேக பேர் வெத்தலை பாக்கு எச்சிலோட தான் வந்து திருவிருந்தில் வாயா பொழக்கிற சோத்திரம் நானும் பார்க்குறேன். அன்னைக்கு ஒரு உபதேசரையா யாருலாம் சொல்ல மாட்டேங்க. சர்ச்சை எடுத்துட்டு வரும்போதே பீடியை குடிச்சுக்கிட்டே வர்றார். நான் பார்த்தேன். என்னடா வாழ்க்கை இது? நாம நம்புற ஆளு யாரு? நம்முடைய தெய்வம் யாரு? நான் இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி வரும்போது என்னை நானே நிதானித்து அறிவேன். பரிசுத்த குலைச்சல் இருந்தால் யார் தலையிலும் கைய வைக்க மாட்டேன். பரிசுத்த குலைச்சல் இருந்தால் யாரா இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்றேன். ஏன்னா நம்ம தேவனோடு விளையாடக்கூடாது. அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தரை நூய தாயை போல சேலை, நூலை போல போடவா என்னது, நூலை போல சேலை, தாயை போல புள்ள. கரெக்டா சொல்லிட்டானா? சோத்திரம் அப்படின்னு சொல்லுங்களேன். நூல் எப்படியோ அப்படிதான் சேலை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை இதை ஏன் இன்னும் எழுப்புதல் வரல? என்ன காரணம்? ஏசினார் குறுக்கணிக்கிறாரா? நான் கொடுக்க மாட்டேன்டா நின்னாரா? இல்லைங்க, நம்ம சரியில்லை. டினாமினேஷன் வகுத்துக்கிறோம் இல்ல, திருச்சபைகளுக்கு போராட்டம். அந்த திருச்சபைக்கு போனா இந்த திருச்சபையில் உள்ள தோத்திரம் பண்ண மாட்டோம், இந்த திருச்சபையில் உள்ள அந்த திருச்சபையில் தோத்திரம் பண்ண மாட்டோம், பிரட்டிக்கிட்டு போறோம். நல்லா கவனிக்கணும். நாங்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்கள். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும். அப்ரஹாம் சார்லஸ் நான் ரொம்ப விரும்பின தேவ மனுஷன். ராத்திரி ஊழியம் முடிச்சுட்டு வந்தார், படுத்தார், காலைல விட்டு என்னத்தை சேர்த்து வச்சோம். யோசனை பண்ணி பாருங்க. அன்பின் அப்போஸ்தலர் தினகரன் ஐயா எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர். யோசனை பண்ணி பாருங்க. மரிச்சிட்டாரு. அதுக்காக இல்ல தினகரன் ஐயாவுக்கு உலகம் ஊரும் விசுவாசி இருக்கு, நாங்க 4 வருஷம் எங்க வீட்டிலே வச்சுக்கோம் சொல்ல முடியுமா? கார்பரேஷன்ல தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிடுவான். நாங்கள் எல்லாரும் எலியாவை போல பாடுள்ள மனுஷர்கள். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருவரை ஆராதிக்கிறோம். அவர் சேனைகளின் கர்த்தர். அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்ன தெரியுமா? பரிசுத்தர். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவரை போலவே நாம இருக்கணும். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, அவரை போலவே நீங்கள் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்க. கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்குங்க. அதுக்காக கலைச்சட்டை போடக்கூடாதுன்னு இல்லை, கலைச்சட்டை போடக்கூடாதுன்னு இல்லை. ஆமா, நேற்று ஒரு ஊழியக்காரர் கலைச்சட்டை போட்டு இது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே ஒரு பாஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு பாருங்க, உங்களை பார்த்தால் பெந்தகோஸ்தே சாயல் வரவே இல்லையே.
எனக்கு என்னடா இப்படியுமாடா இருக்காங்க, நான் ஒரு கமாண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன், எதுக்கு வம்பு அப்படின்னா என்ன புரியல எனக்கு ஒன்றும் புரியல. பெந்தகோஸ்தேக்காரன் மீசையை வச்சுக்கணுமா, தாடியை வச்சுக்கணுமா, பைபிள் இருக்கா? இல்லைங்க, இல்ல அப்படி இல்லை. அதுக்காக டாட்டோ போட்டுட்டு ஆராதிக்க சொல்லல, கொன்னு கூச்சி விட்டு வராண்டவரு அப்படி சொல்லல. நம்முடைய ஆடை நிர்வாணத்தை மறைத்தால் போதும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தை கலக்கின கர்த்தருடைய பிள்ளைகள் ஆடையில வெளிப்படுத்தல, சரீரத்துல வெளிப்படுத்தினாங்க, உள்ளத்துல வெளிப்படுத்தினாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் இறங்கி வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உயர்வார்கள். எப்படி நம்பணும்? பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்தத்தோடு. சில நேரத்தில் நான் ரொம்ப வெளியில போயிட்டு டயர்டா வருவேன். என் மனைவி உட்காந்துருக்காங்க பாருங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உள்ள வந்தவுடனே எனக்குள்ள ஒரு பிரிஸ்க் வரும், எனக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு வரும். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக கர்த்தர் என்னை தான் ஊழியத்தில் என் மனைவி இல்லைங்க, என்னை விட அதிக நேரம் ஜெபம் பண்றது அவங்க தான். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் முழங்கல் போடுறது அவங்க தான், நான் இல்லை. அவங்களுடைய ஜெபம் தான் என்னை தாங்குது. எல்லாம் கவனிக்கணும். அதுக்காக நான் மனைவிக்கு அடிமையானவன் அல்ல, அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். நான் கர்த்தருக்கு அடிமை. ஆமென் சொல்லுங்களேன். ஊழியம் செய்கிற யாரா இருந்தாலும் அவரை நான் கனப்படுத்துவேன். ஏன்னா அவருக்கு ராஜாவுட்டு கண்ணுக்குட்டி, தேவனுடைய பண்ணையில் அவங்களும் ஒரு வேலைக்காரர்கள். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் சேப்பா இருக்கிறேன் நான், அவர் கொஞ்சம் ஐயா கொஞ்சம் கற்பா இருக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. எனக்கு இன்னும் வயசாகல, நடக்கல, அவருக்கு வயசாகிட்டு நினைக்கிறேன், நடச்சிருச்சு, அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தத்தோடு ஆண்டவரை நம்புங்க. பக்கத்தில் கையை பிடிங்களேன். பரிசுத்தத்தோடு அப்பாவை நம்பு. ஐயா, நீ வணங்குற தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லைங்கய்யா, தன்னையே விட்டு கொடுத்த தெய்வம் உனக்கு. அதனால தான் நேற்று பேயெல்லாம் அலர்னுச்சு பார்த்தீங்களா? இப்படி என்ன காரணம்? நான் ஒரு அழகு மோதிரம் போட்டிருப்பேன் பாஸ்டர், சூப்பராக மோதிரம் போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மெஜந்தா கலர் கல் வச்ச மோதிரம். அதை வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டேன். எல்லாரும் சொல்லிட்டான், அவர் இந்த மோதிரத்தை போய் கேரளாவில் வாங்கிட்டு வந்துட்டாரு சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம ஆளுவா எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. கேரளாவில் போய் வசியம் பண்ணி மோதிரம் வாங்கிட்டு வந்து கல் வச்ச மோதிரத்தை வச்சுக்கிட்டு இப்படிங்கிறாரு எல்லாம். அதனாலே நான் அந்த ஊழியத்தை விட்டுவிட்டேன். அடப்பாவிகள், அந்த மோதிரம் தான் உங்களுக்கு இடையூறடா, இந்த அப்படிமா கொண்டு ஒரு ஊழிய காட்ட எங்கள் அண்ணன் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டான். அண்ணன் பில்டிங் வண்டிக்கு வச்சுங்க போங்க. நல்லா கவனிக்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடையில இல்லைங்க, போட்டிருக்கிற மோதிரத்தில் வாட்சில இல்லை. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறாரு. அந்த உள்ளம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருந்தா யாரு பரிசுத்தமா வாழ முடியும் தெரியுமா? அவரை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டவன் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். என் மகன் இப்போ 10th படிக்கிறாரு. இந்த லென்த் டேஸ் வந்துருச்சு. என் மனைவி சொன்னிச்சு, ஏங்க நம்ம எல்லாரும் நான்வெஜ் எடுக்காம இந்த 40 நாள் இருப்போம். ஆல்ரெடி ஃபாஸ்டிங்கில் தானே இருக்கிறோம், 40 நாள் நான்வெஜ் எடுக்க வேண்டாம். நம்ம முன்னாடிலாம் ஃபாஸ்டிங் இருந்தால் நான்வெஜ் தானே எடுக்காம தானே இருப்போம். சரி ஓகே எடுப்போம் விடு. இருந்தா என் மகனும் சேர்ந்து எங்களோட இருக்கான், உபவாசம் இருக்கிறான், நான்வெஜ் எடுக்காம இருக்கிறான். நேற்று ராத்திரி சோத்துக்கு அலைஞ்சோம், கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு ஹோட்டலும் இல்லை. போய் ஒரு கடையில் போய் பார்க்குறோம், அங்கே முட்டை ஃப்ரைட் ரைஸும், எக் ஃப்ரைட் ரைஸும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸும். எங்கள் அக்கா மாற்றி எங்கள் அக்கா, எங்கள் அம்மா மாற்றி எங்கள் அம்மா, என் பிள்ளைகிட்ட சாப்பிடுப்பா, ஒரு நாள் தானப்பா, கடவுள் கோச்சிக்க மாட்டார்ப்பா. அவன் காம்ப்ரமைஸே ஆகலை. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், எந்த விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை அவருக்காக மட்டுமே. அவரை நம்பி பாருங்கம்மா, நீங்க உயர்வீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. குஜராத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். பாஸ்டர் சொன்னார், ஐயா இங்க இருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்கு, ஒரு பனித்தலை இருக்கு, போவோமான்னு கேட்டார். நானும் தம்பி வில்லியமும் தான் போனோம். இதை உட்காந்துருக்காருங்க கேமராவில். அவருக்கு ஒத்த புள்ள, எனக்கு அப்புறம் ரெட்ட புள்ள, சோத்திரம். போனோம். பைக்கில் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. இரவு நேரம் ஆயிட்டு, 8:30 ஆயிட்டு ராத்திரி. அங்கே 10 மணி தான் கூடி வருவாங்க. போகும்போது ஒரு இடம் வந்த உடனே சொன்னார், ஐயா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னார். என்னன்னு கேட்டேன். இங்க தாயா சிங்கங்கள் நடமாடுற இடம்னாரு. எப்படியா? நீங்க வீட்டில் போய் யூடியூபை திறந்து குஜராத்து லயன் என்ன சொல்ல, என்ன இடம் தம்பி, கிற்காடுகள்னு போட்டு பாரு. எனக்கு வயிறுலாம் கலங்கிட்டு, என்ன சொல்றீர்னா, போன வாரம் தான் இந்த பக்கம் வந்த ஒரு கிழவியை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு சிங்கம்னாரு. நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம் பைக்கில்.
நம்ம ஆளு பின்னாடி வராரு. அண்ணே கொஞ்சம் நிறுத்துங்க, அவரையும் நம்ம அழைச்சிப்போம். போகணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாம் சேர்ந்து போயிடுவோம். திரும்பி வரோம், போயிட்டோம், திரும்பி வர்றோம். வரும்போது ஒன்று சொன்னாரு, இப்ப நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னாரு. ஏன்னு கேட்டேன். மான் மாதிரி ஒரு பெரிய மாடு மாதிரி இருக்கும், பெரிய கொம்பு வச்சு, பேர் தெரியல, அந்த விலங்கு இப்போதான் கிராஸ் பண்ணுனாரு. நான் கேட்டேன், இந்த லைன் தான் போயிட்டு வருவீங்களா? வாரம் ஒரு நாள் இந்த லைன் தான் போயிட்டு வருவோம். அப்படியே முதுகில் கையை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே. அவர் சொன்னார், சோத்துக்கே வழி இல்லாமல் வந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதில் காராவது ஒன்றாவது, நீங்கள் ஒரு ஆளியா வாங்க ஐயா. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கர்த்தரை நம்புறீரா இல்லையா? ஆமாம், அடுத்த முறை உன்னை நான் பார்க்கும்போது கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு கார் கொடுத்துருப்பார். ஆமீன் சொல்லுங்க. குறைஞ்சி ஒரு மாதத்துக்குள்ள அதே குஜராத்தில் சவுத் சைடு ஒரு மிகப்பெரிய க்ரூஸ் சைடுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க. போனா அவர் சொன்னாரு, ஐயா ஏர்போர்ட்ல அகமதாபாத் ஏர்போர்ட் இறங்குங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், இதில் பைக்கில் ஆனேன். இல்லைங்க ஐயா, எஃப்ஆர் கார் ஒன்று வாங்கியிருக்கேன், அதில் வரேன். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். ஏறி உக்காந்தாச்சு, பெல்ட்லாம் போட்டுங்கன்னாரு. போட்டு முடிச்சோன்னு கேட்டேன், விட்டு கேட்டேன், எவ்வளோ வருஷமா டிரைவ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். டிரைவிங்கா? ஏதியா? இப்போதான் ஷோரூம்லேருந்து கார் எடுத்துட்டு நேராக உங்களை வரைக்கும் வந்தேன்னாரு. எனக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா உட்கார முடியாது, பிடிக்காது, பயமா இருக்கும். நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷன் அழைச்சிட்டு போனார். கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். இன்றைக்கு அந்த மிஷனரிய குடும்பத்தை கர்த்தர் அந்த தேசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். கையை தட்டி. ஐயா, நீங்க நம்புறவங்க யாருன்ற முதல்ல அந்த அறிவு நமக்கு வரணும். ஏதோ பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்தினால போடுற கடவுள் கிடையாது. அவர் ஆம் என்றும் அவருடைய வார்த்தை ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உயர்வார்கள் இந்த தேசத்தில். அவரை நம்பிப்பார், ஒரு உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லவா? அவரை நம்பி பாருங்கள், தேவன் உங்களை பாதுகாக்கிற விதம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 18:30 கொஞ்சம் வாசிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகம், ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பின் கேடகம் அவர். நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது, உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் கீழே விழுவதில்லை. எண்ணெய் தேய்ச்சி 29 வருஷம் ஆயிட்டு நான் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன், என் முடி கருக்கல. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தைங்க அது. அவர் சொல்றாரு, என்ன நம்பி இருக்கிறீல்ல மகளே, என்னை தானே நம்பி இருக்கிற, உனக்கு நான் ஒரு பாதுகாப்பாய் வருவேன், கேடகமாய் நான் வருவேன். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 115:10 சொல்லுது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறார். சொல்றேன், ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு, உயர்வு மட்டுமல்ல. இந்த பூமியில இயேசுநாதன் ஒருத்தர் நம்மளோட இல்லைன்னா நம்மளை கொண்டு இருப்பாங்க என்னைக்கோ. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுநாதர் ஒருத்தர் நம்மள்ட்ட இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம என்னைக்கோ மண்ணுக்குள்ள மடிஞ்சு போயிருப்போம். என் தாயார் பின்னாடி உட்காந்துருக்காங்க, 2 கிட்னி அவுட்டு. எப்படி? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க, எனக்கு அவசியம் இல்லை. 2 கிட்னி அவுட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 7 வருஷத்துக்கு முன்னாடி. 10.7 என்னது கிரியேட்டின் லெவல் 10.9. ஒரு மனுஷனுக்கு, சராசரி மனுஷனுக்கு 1.4 தான் இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 1.4 குள்ள இருக்கணும். அவங்களுக்கு 10.7 10.9. டாக்டர் சொல்லிட்டார் டெட் பாடி மாதிரி கொண்டு போகணும். டாக்டர் சொல்லிட்டார், ஐயோ மறிச்சிருவாருங்க, 70 வயசுங்க, மறிச்சிருவாங்க. நாங்கள் வேணா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறோன்னா வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். இங்கே 1500 பேஷண்ட், பெரிய லிஸ்ட்டை காட்டினாங்க, 1500 பேஷண்ட்டுங்க இருக்கான், நாங்கள் பார்த்துருக்குறோம்.
நான் முழுசும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஏன் அழுதேன் தெரியுமா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் எங்க அம்மா உயிரோட இருந்தா என்னுடைய ஊழியங்களை பார்ப்பாங்களே, ஆசீர்வாதமா இருக்குமே. எல்லாம் கவனிக்கணும். கர்த்தருடைய சத்தம் கேட்டது. என்னங்க உட்காந்துருக்க, புறப்பட்டு வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு வந்தோம். நைட்டு 22 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். எத்தனை பேர்? 22 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் காலையில டாக்டர் சொன்னாரு, என்ன இது, என்ன நடந்ததுன்னு தெரியல, கிட்னி ஒர்க் ஆகுதுன்னாரு. 7 வருஷம் எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது, உட்காந்துருக்காங்க பின்னாடி. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு கிரியாட்டின் லெவல் 1.1 தான். எப்படி? எப்படி? அவரை நம்பி இருக்கிறோம், அவரையே நாம் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோம். எனவே அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், நமக்கு அவரே நல்ல பலனா இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பாஷை தெரியாத இடத்துக்கு ஊழியத்திற்கு போகிறோம், மொழி தெரியாத இடத்துக்கு ஊழியத்திற்கு போகிறோம். ஜனங்கள் யார் என்றே தெரியாது, போய் தனியா போய் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் பராமரிக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேல குற்றம் சுமராதே. ஆமென் சொல்லுங்க. குற்றம் சொல்றவன் சொல்லிட்டே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அல்லேலூயா. நம் நம்பி இருக்கிற அவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். யார் சொன்னது? 3 பேர் சொன்னாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? 7 மடங்கு அக்கினி இருக்கட்டும், 7 இல்ல 70 மடங்கு அக்கினி இருக்கட்டும், பட்சிக்கிற அக்கினி எங்களோடு இருக்கிறார், எங்களுடைய குலதெய்வம் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சொன்னா பாருங்க, எரிகிற சூளைக்கும் தப்புவிப்பார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரிகிற சூளைக்கும் தப்புவிப்பார். தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்கிட்ட, அசிரியன் உள்ளே வர முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேன். 31 நைட்டு 1ஆம் தேதி ப்ராபசி போட்டிருக்கிறோம், யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சொன்னார், அசிரியன் உள்ளே வர முடியாது. யார் இந்த அசிரியன்? கிறிஸ்தவ ஜனத்துக்கு விரோதமாய் இருக்கிறவன் அசிரியன், நூதனமாய் வஞ்சிக்கிறவன் அசிரியன், போதருக்கு விரோதமாய் கூட்டம் போடுகிறவன் அசிரியன். அது யாரா வேணா இருக்கட்டும், உங்களுக்கே தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ராஜாவினுடைய கைக்கு கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பாராக. கையை தட்டி ஆமென் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி. ராஜா கேட்டான், என் கைக்கு உன்னை தப்பு வைக்க போகிறது யார்? 3 பேர் சொன்னா, அந்த அக்கினிக்கும் தப்பு வைப்பாரு, உம்முடைய கைக்கும் தப்பு வைப்பாரு. ஆத்திரம் தாங்க முடியல, ஆத்திரம் தாங்க முடியல. 7 மடங்கு அக்கினியை சூடாக்குங்கடா, 7 மடங்கு தூக்கி போடுங்க. கட்டி தூக்கி போட்டவளாம் காலி. ஆத்திரம் அடைஞ்சவன் வாயில இப்ப தோத்திர சத்தம் கேட்டுச்சு. கையை தட்டி அவன் சொல்றான், இவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்கணுங்க, கெத்தா இருக்கணும். கையை தட்டி ஆமென் சொல்லி. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ, தகப்பனி தாங்குகிறீ. கை தட்டி பாடுமா? என்னை தள்ளாட விட மாட்டீ, கேடகம் நீரே, தலை நிமிர, கேடகம் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவன் நீரே. கையை தட்டி தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. கை தட்டுங்க பார்க்கலாம். தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே.
ஆதரிக்கிறே, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே, அச்சமில்லையே கலக்கமில்லையே. ஓஹோ சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி எங்கும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி எங்கும் எனக்கில்லையே, கேடகம் நீரே தலை நிமிர, கேடகம் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. எத்தனை அழகு! அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றான், தேவனை நான் நம்பியிருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என்ன செய்ய முடியும்? ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பாதுகாக்கிறேன். சொல்லுங்க, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமை பாதுகாக்கிறே, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, ஓஹோ ஓஹோ அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுத்தே, அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுத்தே, கேடகம் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர glory to God, தலை நிமிர. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு அக்கினி நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. சொல்லு வாய் திறந்து, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. உன் தலைய, உன் குடும்பத்தின் தலைய, உன் ஊழியத்தின் தலைய, உன் விசுவாச பிள்ளைகளின் தலைய உயர பண்ணுகிறவன், உயர பண்ணுகிறவன், உயர பண்ணுகிறவன், தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஓ தலை நிமிர. நான் சொல்றேன், உங்க தலை உயரும், உங்க தலை உயரும், உங்க தலை உயரும், இந்த ஜனத்தின் தலை உயர்வதாக. கர்த்தர் என் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இங்கே ஊழியம் செய்கிற அருமையான தேவ மனிதனுடைய தலையை கர்த்தர் உயர பண்ணுவாராக. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவாரா. தலை நிமிர செய்பவர் நீர. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலை நிமிர. நான் பார்க்கிறேன். உங்க தலை உயரும். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். தெய்வத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகள்
நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள். அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த திருச்சபையை நிரப்பட்டும், நிரப்பட்டும். வாங்கிக்கோ கையை தட்டி. நீ மீற சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க. தலை நிமிர, என் தலை உயரணுமே, என் தலை உயரணுமே, என் குடும்பத்தின் தலை உயரணுமே, என் வீட்டுக்காரின் தலை உயரணும், என் பிள்ளைகளின் தலை உயரணும், எங்களுடைய ஊழியம் நிமிரணும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், தம்முடைய ஊழியர்கள் எழும்புவார்களாக. ஓ, தலை நிமிர செய்பவன் நீரே. அடே தலை கை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, உங்களை பார்த்து, உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. என் தலை உயரம், என் தலை உயரம், என் தலை உயரம். கர்த்தர் என்னை பாதுகாப்பதினால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதினால் என் தலை உயரம். தலை நிமிர செய்பவன் நீரே. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28:3 2 வசனத்தை படிச்சீங்கன்னா, அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில். எல்லாரும் அவன் மேல அன்பு செலுத்தினாங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, அந்த விஷப்பூச்சி பாம்பு பூச்சா மாறும், பாம்பு பூச்சா மாறும். ஆமென் சொல்லுங்க. ஓ, பாம்பு தலை நசுக்கப்படும், சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படும். ஆமென், ஆமென். அந்த பூச்சி தொங்குறத பார்த்த உடனே எல்லாம் சொன்னாங்க, இவன் கொலைபாதகன், இவன் கொலைபாதகன், அதற்கு சந்தேகம் இல்லை. இவன் கரை தப்பி வந்தும் இவனுடைய பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. நமக்கு விரோதமா இப்படி பேசுவான். நம்ம யாரை நேசிக்கிறோமாவும் பேசுவான், நம்ம யாரை நம்புறோமாவும் பேசுவான். கர்த்தர் இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். கையை தட்டி ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. சொல்லுங்க வாயை திறந்து. சபைக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற மாந்திரிக வல்லமைகள், மந்திரவாதிகளின் வல்லமைகள், அவைகள் செயலிழந்து போவதாக. எல்லாரும் சொன்னா, இவன் பழி சும்மா விடல, இவன் கொலைபாதகன், கொலகார பைய, காசுக்கு ஊழியம் செய்யறான். சொல்லுங்களேன். ஆமா ஆமா அப்படிதான் சொல்லுவான். சொல்றவன் சொல்லட்டும், நான் யாருங்கிறத கர்த்தர் காட்டுவார். நம்ம ஐயா தைரியமா இருங்க, நம்ம யாருங்கிறத கர்த்தர் காட்டுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம யாருங்கிற தெய்வம் காட்டுவார். அந்த நாளுக்காக தான் உங்களை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த நாளுக்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை வளைச்சு பண்றோம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, அந்த பவுலுக்கு ஒரு சேதமும் இல்லை. சொல்லுங்க வாய் திறந்து. பூச்சி கடிச்சாலும் சரி, பாம்பு கடிச்சாலும் சரி, ஒரு சேதமும் இல்லை என்று கண்டு யாரெல்லாம் நம்மளை சபிச்சானோ, யாரெல்லாம் நம்மளை காய்மகாரமா விரோதிச்சானோ, இப்ப சொல்றான், இவர்கள் தேவன் என்று கண்டு கொண்டார்களாம். கையை தட்டுங்களாங்க. அதான் சொல்றேன், அவர் நமக்கு கேடகமா இருப்பார், அவருக்கு நம்ம பாதுகாப்பா இருப்பார். நான் பார்க்கிறேன் சில குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில, வேதனையோட கண்ணீரோட அங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆசி வச்சு அனுப்புவார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். உங்க பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பிப்பார், அவர் உன்னை பாதுகாப்பார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், நீ பயம் இல்லாமல் இருப்பாய். யார் என்ன செஞ்சாலும் சரிதான். குஜராத்தில் ஒரு அருமையான மிஷனரி சஜ்ஜு பாயின்னு சொல்லிட்டு, சுமேர் பாயின்னு, அவருக்கு சுயாதீன ஊழியர்கள், பீல் ஆதிவாசியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த இடத்துல நம்ம மிஷன் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு 60-70 பேர் அங்கே கூடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறார்கள். பாருங்களேன், ஆரம்ப காலகட்டம் அது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கும் போது
போயிட்டு வந்துட்டேன், எண்ணெய் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு எண்ணெய் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட அப்ப யார் வந்தான்னு தெரியல, தம்பி வில்லியம்ஸ் வந்தாரான்னு தெரியல. சுத்தி 4 ஏக்கருக்கு 4 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா பருத்தி காடு, நடுவுல ஒரு மோட்டர் கொட்டாய். அந்த மோட்டர் கொட்டாயில தான் இவங்க வாழ்வாங்க. நல்லா கவனிக்கணும், அங்க இங்க இருக்கிற மாதிரி பூச்சி தேல்லாம் அங்க சின்னதா இருக்காது, அங்க நட்டுவாங்களே இவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. பேண்ட் போட்டு தான் அந்த பருத்தி காட்டுக்குள்ளே போவாங்க, ஏன்னா பூச்சி கடிச்சிரும்ட்டு. ஒரு நாள் அந்த மனுஷன் பேண்ட்டை கழட்டி வச்சுட்டு காலையில 4 மணிக்கெல்லாம் அந்த பருத்தி காட்டுக்கு போகும்பொழுது பேண்ட் எடுத்து போட்டார். உள்ள இருக்கிற நட்டுவாக்களி ஒரு கால் ஃபுல்லா 6 இடத்துல கொட்டிடுச்சு. ஒரு இடத்துல, நான் சொல்ல பொய் கிடையாதுங்க, பொய் கிடையாது, பொய் சொல்றதுக்கு நான் இங்க வரல, அது எனக்கு அவசியம் இல்லை. 6 இடத்துல கொட்டிடுச்சு. வலி தாங்க முடியல, மனுஷன் மரண வேதனை, வெளியிலே வர முடியாது. நாங்களே காரை ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிறுத்தி நடந்து தான் உள்ளே போனோம், வெளியில வர முடியாது. ஹாஸ்பிட்டல் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். நல்லா கவனிக்கணும். மனைவி சொன்னாங்களாம், அவரோட ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்களோட 7 வயசு மூத்த மனைவி ஒரு குழந்தையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த மனுஷன் பாவம் புண்ணியம் பார்த்து. அந்த அம்மா சொன்னிச்சான், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐயா வந்தார, அவர் ஒரு எண்ணெய் கொடுத்தாரு, அந்த எண்ணெயை தேய்ச்சி பார்ப்போமே, இப்போ யாரை போய் பார்த்து என்ன பண்ண போறோம், மணி 4 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதிய தாயார் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, அவர் மேல நம்பிக்கை வச்சு அந்த காலில் எடுத்து தேய்ச்சி விட்டாங்களாங்க. இங்கெல்லாம் இங்க இருக்கிற நெட்வொர்க்கில் கடிச்சிடும், நுரதள்ளி செத்து விடுவான். அங்கே 6 இடத்துல கொட்டியும் இன்னைக்கும் அந்த மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு சேதம்லாம் செய்கிறார். நான் சொல்றேன்ல, இந்த வேதம் பொய் அல்ல, இந்த வேதம் பொய் அல்ல. அன்றைக்கு ஒரு பவுலுடைய கையை கடித்த விரியன் பாம்பு எப்படி பூச்சாய் மாறியதோ, இன்னைக்கு உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிற மாந்திரிக கட்டு, மாந்திரிக வல்லமை எழுதி கட்டிட்டாங்கயா, கட்டட்டும், கட்டு. அப்பதான் பவுல் யாருன்னு தெரியும். ஆமென் சொல்லு. எழுதி கட்டிட்டாங்கயா, மாந்திரிக தகடு எழுதிட்டாங்க. எனக்கு ஏகப்பட்ட பேர் செஞ்சிருக்காங்க அந்த ஊர்ல, எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. நீ செய். கர்த்தர் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. பாவம் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை நடத்தும் போது, வாழும் போது, அவன் தலையில் இருக்கிற முடிய தொடக்கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. கையை தட்டி, பயம் இல்லை, சேதம் இல்லை. நான் சொல்றது என்னுடைய சொந்த கருத்து இல்லைங்க, இந்த பரிசுத்த வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா.